எறும்பு பொம்பை எக்கிட்டு கொதுமா சி பரவாயில்ல பரவாயில்ல இனிமேல் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா இனிமேல் அந்த கல்யாணம் தான் உனக்கு பண்ணணும் ஓ ராணியம்மா அடே கோகிலே வணக்கம்மா நல்லா இருக்கு அம்மா நீங்கள் பெற்ற தாய்க்கு நாளை வந்தேன் அம்மா அப்படி கிடையாது தவறா நினைக்காத ஆனா இருந்தாலும் தாதி கோக்கடா தாய் என்று பாராதே ராணி என்று பாராமல் பாதத்தை படையா உலகத்தில் சுகபோகத்தோடு என்னை இணைப்பறியாமல் சந்தோஷமறியாக வந்திருப்பான் தங்கள் சித்தருடைய பாக்கியமாகட்டுமா இருந்தாலும் சின்ன வார்த்தையாச்சு ராணியம்மா அம்மா இல்ல தண்ணியில அதிசீக்கிரமாக தாலி அழைத்த சமாசாரம் என்னமா தாதி கோக்கடா இருக்கடா ஆமா அருகாமல் இருந்தபடியான இன்னும் ஒரு யாரு அவதான் மங்களவதி ஆமா மங்களவதி சொன்னாக்கா எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோழி மங்களவதி கோச்சலும் இருவரும் இவன் பேரு கோச்சலும் அவன் பேரு மங்களம் அம்மா பொருத்தமாக்குது பேரு மங்களம் மங்களமே சொன்னாக்கா இந்த உலகத்திலே அவளை போல அழகு உள்ளவ எவருமே கிடையாது யாருமே கிடையாது யார் தெரியுமா அவதான் மங்களம் மங்களம்னாக்கா அந்த பெண்ணை பார்த்தாமலே மங்களமா இருக்கும் ஆமா மாங்கல்யம் மங்களமா
அதனால ஏய் நான் எதுக்காக கலந்துருக்கேன் தெரியுமா? எப்படிமா? இப்ப தாய் தந்தை எனக்கு திருமணம் சொல்லிட்டாங்க. திருமணம் சொன்ன போது கன்னிகாபுரம் ஏற்படுத்தி சொல்லிட்டாங்க. கன்னிகாபுரத்துல தபம் இருந்து 1 மண்டலம் 47 தபம் இருந்து ஆனா சிவனுடைய வரப்பிரசாதம் பெற வேண்டும் அப்படின்னு வந்து என் தாய் தந்தை சொன்ன பிறகு எனக்கு கன்னிகாபுரம் ஏற்பட்டுட்டாங்க. கன்னிகாபுரத்துக்கு அப்ப சிவனுக்கு ஒரு அரியாக தபம் இருக்கணும்னா 1 மண்டலம் 47 தபம் இருக்கணும்னா அப்ப சிவனுடைய பூஜை பண்ணணும்ல. அப்ப சாதிமார்களோடு சென்று நந்தவன காட்சியை பார்த்து மலர்களை கொண்டு வந்து ஜலத்தை கொண்டு வந்து சிவனுடைய பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அதனால நீ வரைக்கும் போனா பாத்து மங்களம் தான் கூட்டா அடியே மங்களம். ஐயோ அது ஏமா கேக்குற? நீங்க கூப்பிட்டீங்களா? நான் ஏரி வேலைக்கு போயிருந்தேன். ஏரி வேலைக்கு கொடுத்தாங்க. எனக்கு எல்லாருக்கும் 4 நாள் கொடுத்தா எனக்கு 8 நாள் கொடுப்பாங்க. ஆமா அது தெரியல. என்ன மட்டும் தனியா கவுச்சு அனுப்பிச்சிருப்பான் அந்த கவுன்சிலர். ஆமா ஆமா எப்ப பார்த்தாலும் ஏமங்கலம் நீ 8 நாள் வாடி அங்கிட்ட. ஆமா நீ 8 நாளுக்கு வாடி அங்கிட்ட. காதுல மூக்கணும் ஒன்னே காணா. அது பூரா அன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருந்த. ஐயோ அது ஏன்டி கேக்குற? அது என் வீட்டுக்காரன் கொண்டு போய் அடை வச்சு குடிச்சிட்டான். நீ அந்த 8 நாள் வேலை கொடுத்தாருல. கிளருக்கு 8 நாள் வேலை கொடுத்தாருல. பாப்பா கிளருக்கு 8 நாள் வேலை கொடுத்தாருல. அடகு வச்சு கிளருக்கு கொடுத்துட்டா. ஆமா ஆமா 8 நாள் வேலை கொடுத்தாரு. 8 நாள் வேலை கொடுத்தது பூரா சரி அடகு வச்சு கொடுத்துட்டா. அது போகட்டும். ஏரி நாளைக்கு வேலைக்கு போனீங்க. ஏரி வேலைக்கு போன மாதிரி இந்த ஜாக்கெட் ஏம்மா என்ன நீ போடியம்மா. அந்த ஏரி வேலைக்கு போற ஜாக்கெட் எங்க போட்ட? அது எங்க போட்டேன்னு கேக்குறியா? அது ஏன் கேக்குற? கஷ்டமான வேலை செய்யணும். ஏறு அதிகமா ஓய்வுச்சு அப்படியே ஈரமாயி போச்சு, நனைஞ்சு போச்சு. இந்த மண்ணை அள்ளி கொட்டலுக்கு போரு. கொட்டை ஜாக்கெட் அப்படியே நனைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணேன்? அவுத்து அப்படியே முள்ளு மேல காய வச்ச பாரு. நீங்க கூப்பிட்டீங்க பாரு. ராணி அம்மா கூட்டது காதில் கேட்ட உடனே குடு 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 குடுன்னு ஓடியாச்சு. ஒரே ஓட்டம் தான். உனக்கு கூட ஏரி வேலை கொடுத்துக்கறான் பாத்தியா? ஆமா ஏன் மங்களே எதுக்காக வர கூட தெரியுமா? எதுக்குமா? எதுக்கு காட்சியை பார்க்க வேண்டும். ஆமா மலர் ஜனமும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டும். சிவனுடைய பூஜை செய்ய வேண்டும். நாங்க போகலாமா? ஓடியா
ஏய், ஏய், சதிகார பாவியே, நீ சண்டால பாவியே நீ. ஏன் அம்மா தண்ணி முள்ள வந்துருக்குறோம். ஆமா நீ தண்ணி போட்டா தூக்கி வந்துருக்கிறியே. ஐயோ தண்ணி அங்க போய் பண்ணாத கருத்துல எங்களுக்கு இது கிணறு பின்னாடி இது கோயிலுக்கு பின்னாடி அப்படியா? அங்கதான் கொண்டு வந்தியா? நீங்க எங்க மலர் எடுத்தீங்களா இப்ப நம்ம சாப்பிடுறதுல அங்கதான் கொண்டு வந்து சாப்பிட்டீங்களா? பின்ன எங்க இருந்து சாப்பிடுறேன் விவரம் புரியுது. ஏம்மா சரி சரி நான் ஜலம் எடுத்தான்ட்டேன் நீங்க எங்க மலர் எடுத்தீங்களா எங்க நானே எடுத்தாந்துட்டோமா எங்க வச்சுக்கிறேன் மேலாரும் ஜலம் எடுக்கணும்னாக்கா இப்ப வந்து குளக்கரை இருக்குது. ஆமா குளக்கரையில வந்து ஆ. குளித்து விட்டு ஆமா. சுத்த பத்தமா இருந்து அதுக்கு பிறகுதான் மலர் எடுக்கணும், சரி சரி குளிக்கணும். ஆமா வா, அந்த குளத்துல இறங்கி குளிப்போம். சரி வா நம்ம குளிக்கலாம் ஆடி இந்த குளத்துல இறங்கி குளிப்போம். என்னது குளத்துல இறங்கி குளிப்போம். இந்த குளத்துலயா ஐயோ அம்மா நான் வரமாட்டேன் அந்த குளத்துல ஏ ஐயே வரமாட்டேன்டி இந்த ஊர் தலைவர் நாட்டாரு வாயில என்ன வச்சுக்கிறாங்களா? தலைவர் நாட்டாரு நாட்டாரு. மணியும் நம்ம வார்டு நம்பரு வார்டு நம்பரு. அத்தனை பேர் சேர்ந்து ஏன் வார்டு நம்பர்லாம் வராருங்க? ஐயோ எத்தனை பேர் சேர்ந்து சேர்ந்து. இந்த குளத்தை குத்து எடுத்துக்கிறாங்க ஏன் எட்டு போய் போறாங்க? குத்து எடுத்து அதுல கெண்டை விட்டுக்கிறாங்க கெண்டை ஏன் கண்டு நம்மள தான் படப்பாது? உனக்கு என்ன கிடக்குது நான் அதுல இறங்கி குளிச்சேன்னா அந்த கெண்டை ஓடியாது ஓடி வந்து காலில் புண்ணுக்குது அறியாத தாயே, நீ கோயில் இருக்கிற குடிவாரி பிடியாடியம்மா. நீ தான் வந்து 7 ஊருக்கு வந்து 7 ஊருக்கு இந்த கண்டாச்சி பத்தி 7 ஊருக்கு வர. ஆனா இவனுக்கு கூலி கொடுக்கூடாதா? இவனுக்கு கூலி கொடுக்கூடாது. சத்தியுள்ள சாமி ஏய் ஏய் ஆனா கெண்ட ஓடி வந்து என் காலில் புண்ணுக்குது கொத்திரும் அதை போதே சொல்ல வேண்டாம். அதான் சொன்னேன் சொல்ல வேண்டாம். பொம்மையாட்டே கம்பியாட்டே நீ. நான் சொல்ல வந்தது எங்கடி விட்டீங்க ஐயா 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 சரி அந்த போய் பாரு. சரி. வா குளிப்போம். அது தரத்தில் ஆடுவோம், நாம குளத்தில் ஆடுவோம். அது தரத்தில் ஆடுவோம். என்ன பண்றீங்க? குளிக்கிறேன் எப்படி? ஒரு பெண்ணை பண்றதா நடு குளத்துல இறங்கி நாங்களாம் 2 பேரும் குளிக்கிறோம். ஆமா. நீ ஓரமா உட்காந்துங்கன்னு நான் ஒன்று தண்ணி வந்து சொம்புல மூண்டுக்குன்னு பக்குன்னு அடிக்கிறேன். சளி சளி அடிக்கிறேன். அது ஏன் கேக்குற அது எப்படி நடக்குது? ஐயோ நான் இந்த குளத்துல இறங்கி குளிச்சா என் சூத்துல சளி பிடிச்சிக்கிட்டே அதனால இறங்க மாட்டேன் நானு. ஆமா ஆமா அடிய மகளா என்னதான் பண்ற? மஞ்சாவோட மதிப்பே கெடுக்கிறிய. யார் ராணியம்மா? ஒரு பெண்ணை பிறந்தவ மஞ்சால எடுத்து முக நிறைய போடுவ. ஆனா கைட்டாலாம் பூசுவ. தாழ்த்தரக்கு போடுவா. ஆமா நீ கண்டனமெல்லாம் பூசுறியடி. ஐயோ முகத்து நிறைய மஞ்சா பூசிக்கின்னு இந்த வீதிய போனா கண்ட மைனூர் என்ன பாப்பானு. ஆமா இந்த மூஞ்சிய ஆமா பாக்கலாம். அதனால என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, என் மங்களம் நான் எங்க பாக்குறேன்னு அங்க மட்டும் பூசிக்கிட்டு அவரு அங்கதான் பாப்பாரு. அங்க பாப்பாரு. ஆமா அதுக்காக தான் தெரியாத கேக்குறேன். ஆமா அவரு அங்க பாப்பாரு. நான் பாக்குற இடத்துல மட்டும் பூசிக்கிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மணி நேரம் விளையாட்டுலாம் ஒண்ணு இல்லையா, அப்படியே போய் குளிச்சிட்டோம். பரவாயில்ல. தவளை நீ தூக்கியும் தவளை தூக்கடி. நீ தவளை தூக்கின்னு போற தூக்கி இடுப்புல வை. இடுப்புல வைக்கணுமா? இடுப்புல வை. அடிக்கிறது இல்லையாடியா? அதெல்லாம் இல்ல, தூக்கி வை. ஐயா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாத்துட்டியா பாரி போய்க்கல. இந்த சொம்ப தூக்கி நீ தலைமலை வை. பாரி போலாம்.
இறக்கிட்ட இறக்கிட்டீங்களா இறங்கிட்டேம்மா. கொஞ்சம் செய்யலாமா ஆ, ஆ. ஓ மரகத மகா